என்றதான காரியமாக தான் அங்கே என்ன செய்து சொல்லப்படுகிறது. அப்போ அது வெளிப்பட வேண்டும். தேவனுடைய அனந்த ஞானம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நமக்குள்ள இருக்க அந்த ஒருமைப்பாட்டின் காரியத்தினால, நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை அன்பு நிமித்தமாய் தான் அது என்ன செய்யும்? அந்த அனந்த ஞானம் என்ன செய்யும்? தேவனுடைய அனந்த ஞானம் இந்த உலகத்திற்கு என்ன செய்யும்? வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட அழைப்பை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இப்போ பவுல் 4ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஆவியான ஏவப்பட்டு சொல்கிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தமாய் கட்டுண்டனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன செய்யுங்க? பாத்திரவான்களாக நடவுங்கள் என்று சொல்லும் போது, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் நடக்க வேண்டும். அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியான வாழ்க்கை நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நமக்குள்ளே சபையில நல்ல ஒரு ஒருமை இருக்க வேண்டும், நல்ல ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அப்படி நமக்குள்ளே அப்படி ஒரு அன்பு இருக்குமானால் தேவனுடைய அனந்த ஞானமானது என்ன செய்யும்? வெளிப்படும் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவர் சொல்றாரு, அந்த ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு, அதாவது ஆவியானவரால் உண்டாயிருக்கிறதான ஒருமை, சரியா? ஏற்கனவே அந்த உரிமை, அந்த காரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது அவரால் உண்டானது. அவரால் உண்டாயிருக்கிற இந்த ஒற்றுமை, அவரால் உண்டாயிருக்கிற இந்த ஒருமைப்பாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். நான் சொன்னேன், அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, உயிரை கொடுத்தாவது என்ன செய்ய, ஏன்னா அவர் உயிரை கொடுத்து தான் இந்த ஒற்றுமையை உண்டாக்கி இருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து தான் இதை ஒரே குடும்பமாக அவர் மாற்றியிருக்கிறார். அப்படி அவர் செய்திருக்கிறபடினால அந்த ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் உயிரை கொடுத்தாவது என்ன செய்யுங்க? அந்த ஒருமையை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க, ஒருமையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறத செய்யறோம், நம்ம பார்க்கிறோம்.